ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மனுஷனை மின்னல் தாக்குனாலே இந்த நிலமைனா, கிட்டத்தட்ட 200 மனுஷங்க போகிற ஒரு ஏர்கிராஃப்ட்டை மின்னல் தாக்குனா அதோட நிலமை என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மின்னல் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. ஒரு மின்னலில் கிட்டத்தட்ட 100 கோடி வால்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட 1 பில்லியன் வால்ஸுக்கிட்ட இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செகண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100 மின்னல் நம்ம பூமியை தாக்கிட்டு இருக்கு. அதே இந்த செகண்டில் சராசரியாக 10,000 ஃப்ளைட்டு உங்கள் தலைக்கு மேலே ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கே 100 மின்னல் பூமியில் தாக்குதுன்னா ஒரு ஃப்ளைட்டு சராசரியாக 1 மணி நேரம் பறந்தால் கூட எவ்வளோ ஆபத்து இருக்கும் இந்த மின்னல்னால. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு ஆபத்தும் இல்லை. ஆமாம், ஒரு ஆபத்தும் இல்லை. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஃப்ளைட் எல்லாமே மேகத்துக்கு மேலே தானே பறக்குது, அப்புறம் எப்படி மின்னல் வந்து ஏர்க்ராஃப்டில் மோதும்னு. ஃப்ளைட்லேயே நிறையா ஃபேஸஸ் இருக்குது. என்னென்னா டேக் ஆஃபு, கிளைம்பு, குரூஸு, டிசன்ட்டு, அப்ரோச்சு, லேண்டிங்னு இருக்குது. நிறையா